பாஸ்டர் வெங்கட் அவர்கள் இருக்கிறார்களா? பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் வெங்கட். பாஸ்டர் வெங்கட் இன்னும் வரையிலையம்மா. பாஸ்டர் இல்ல, வந்து விட்டார். பாஸ்டர் வெங்கட் வந்து விட்டார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் வெங்கட். பிரைஸ் தி லார்ட் Praise the பாஸ்டர். Lord. Good morning. Praise the Lord. பிரைஸ் Praise தி the Lord. லார்ட் எப்படி இருக்கீங்க? பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி அந்தமான் லார்ட் குமார் பாஸ்டர். பாஸ்டர் வெங்கட் முடித்தவுடன் உங்களுக்கு அந்த நேரங்களை தருகிறோம். இன்னும் 20 நிமிடங்கள் கொஞ்சம் தாமதப்படுத்திருங்கள் பாஸ்டர். உங்கள் காத்திருப்பு நிச்சயமா கர்த்தர் பலன் தருவார். ஆமென். நன்றி பாஸ்டர். பாஸ்டர் வெங்கட் பாஸ்டர், பிரைஸ் தி லார்ட். புது வருட வாழ்த்துக்கள். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறோம். அப்படியாக நீங்கள் உற்சாகத்தோடு வந்திருக்கிறீர்கள். வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருக்க உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் பாஸ்டர். எடுத்து வாருங்கள், வெளிச்சத்தை காண ஆவலாய் இருக்கின்றோம். நன்றி அம்மா. Thank you. உங்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். Thank you. Praise. Praise the Lord. ஒரு சின்ன ஜெபத்தோட நிற்போம். இரக்கம் கிருபை உள்ள பரம தகப்பனே, உம்முடைய வார்த்தை உம்முடைய பரிசுத்தாவியின் மூலமாக எங்களுக்கு போதித்தருளும், வெளிப்பாட்டு ஞானத்தை தாரும். அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும் இந்த புது வருஷத்திலே. அன்பரேசுவின் இன்ப நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கலோசியன் 1:27. அதை நான் எடுக்கிறேன் இங்க. இது ஒரு முக்கியமான ஒரு சத்தியத்தை நம்ம பார்க்க போறோம். இந்த சத்தியம் தெரிஞ்சா, நல்ல இந்த சத்தியத்துல ஒரு வெளிப்பாடு ஞானம் வந்துட்டாக்க நம்ம எல்லாம் துள்ளி குதிச்சுக்கிட்டு இருப்போம். ஏன்னா பலவிதமான அதிசயங்கள் நமக்கு நடக்க ஆரம்பிக்கும். இது பொதுவா தெரிஞ்ச சத்தியம்தான், அடிக்கடி இதை பத்தி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அதை கொஞ்சம் இன்னைக்கு ஆழமா பார்ப்போம். பக்க எண் 275 27 கொலோசியர் தமிழ்ல போட்டிருக்கேன். கொலோசியர் 1:27. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே இருப்பதே அந்த ரகசியம். இப்ப ரகசியம்னு பைபிள்ல சொல்ல போனாக்க, முற்காலத்திலே மற்றவங்களுக்கு தெரியாத ஒரு வெளிப்பாட்டு ஞானம் புதிய ஏற்பாட்டுல வெளிப்படும் போது அந்த ரகசியம் பாங்க. இதைத்தான் ஆண்டவர் சொன்ன எபேசியர்ல பவுல் திருப்பி எழுதியிருப்பார். இந்த மாதிரி சபைக்கும் விசுவாசிகளுக்கும் உறவை தான் கணவன் மனைவிக்கு இருக்க உற மாதிரி இருக்கும் அப்படின்னு அவர் எழுதியிருப்பார். இந்த மாதிரி பல இடங்கள்ல பல ரகசியங்களை பத்தி அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த முக்கியமான ரகசியம் என்னன்னாக்க, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். இப்ப கிறிஸ்து அப்படின்னாக்க அபிஷேகிக்கப்பட்டவர், மேசியா, வல்லமை உள்ளவர், ரட்சகர். அந்த ரட்சகர் நமக்குள்ள வாசம் செய்கிறார். அப்படி வாசம் செய்யறதுனால நமக்கு என்ன நம்பிக்கைன்னாக்க, மகிமையான விஷயங்களை நம்மளால பண்ண முடியும். இப்ப யோவான் 8 பார்த்தோம் இல்லையா, என்னிலும் பெரிய காரியங்களை நீங்கள் செய்வீர்கள், ஏனெனில் நான் பிதாவிடம் போகிறேன்னு ஆண்டவர் சொன்னாரு. இயேசு பல பெரிய காரியங்களை செஞ்சிருக்காரு. அட்லீஸ்ட் நம்ம அவர் செஞ்ச அளவுக்காக செய்யணும். அதை விட பெரிய காரியங்களை நீங்கள் செய்வீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஏன்னாக்க அவர் பிதாவின் வலது பாரசத்துல உட்கார்ந்து நமக்காக அவர் இன்டர்சீட் பண்ணிட்டு இருக்காரு, ஜெபம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த வல்லமையான பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருப்பதனால கிறிஸ்து பண்ணின எல்லா விஷயங்களையும் நாம் பண்ண முடியும். இப்ப கேள்வி வருது, அப்ப ஏன் நடக்க மாட்டாங்குது எல்லாருக்கும் அப்படின்னாக்க, இந்த வெளிப்பாட்டு ஞானம் இருந்தாக்க தான் அது நடக்கும். என்ன வெளிப்பாட்டு ஞானம்? கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறாரு அப்படிங்கிற ஞானம். இதை நம்ம அடிக்கடி பிரசங்கத்துல கேட்கிறோம். ஆனா உண்மையில இதை விசுவாசிக்கிறோமா? எப்படின்னாக்க, உண்மையில நீங்க விசுவாசிச்சீங்கன்னாக்க பாருங்களேன், உங்ககிட்ட ஒரு பையில ஒரு $1000 இருக்கு, அமெரிக்கன் டாலர். அப்படின்னா உங்களுக்கு தெரியும், தாராளமா ஹோட்டலுக்கு போவீங்க, சாப்பிடுவீங்க, நல்லா நீங்க வாங்க வேண்டிய பொருட்களை உங்களுக்கு வாங்குவீங்க, தைரியமா போவீங்கன்னா உங்களுக்கு $1000 இருக்கு அப்படிங்கிறது தெரியும். அதனால 24/7 அனுதினமும் காலை முதல் சாயங்காலம் வரைக்கும் உங்ககிட்ட பையில எவ்வளவு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதனால நீங்க தாராளமா அதை யூஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி கிறிஸ்து உங்களுக்கு இருக்காரா அப்படிங்கிற உணர்வு உங்களுக்குள்ள இருக்கா? நமக்குள்ள இருக்கா? அந்த கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார் என்ற உணர்வு நமக்கு இருக்கும் பொழுது நமக்கு அந்த வெளிப்பாட்டு ஞானம் தோன்ற ஆரம்பிக்கும். எப்ப நாம 24/7 நம்ம என்ன பண்ணாலும் எங்கே போனாலும் கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார். நம்ம விட்டு வெளில போல, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, எபிரேயர்ல போட்டிருக்கு. He never leaves us nor forsakes us. He is always with us 24/7. கூடவே இருக்காரு. ஆனா அந்த உணர்வு நமக்குள்ள இருக்கா? அந்த உணர்வு இருந்தாக்க நம்ம நம்முடைய நடத்தையே வேற மாதிரி இருக்கும். எப்படி $1000 பணம் இருக்க ஆள் அந்த பணம் இருக்கிற மாதிரி நடந்துக்கிறாரோ, அல்ல $1 மில்லியன் பணம் வச்சிருக்காரோ அந்த மாதிரி தாராளமா நடந்துக்கிறாரோ, அந்த மாதிரி கிறிஸ்துவின் வல்லமை நமக்குள்ள இருக்கு அப்படின்னு உண்மையிலே நம்ம விசுவாசிச்சோம்னாக்க நமக்கு
நம்முடைய நடை, நம்முடைய செய்கைகள் மாற ஆரம்பிக்கும். கூடவே இருக்கிறாரு, நம்ம கோவப்பட மாட்டோம், நம்ம பயப்பட மாட்டோம். பாருங்களேன், நம்ம விசுவாசமா இருப்போம் அப்படி இருக்காருன்னு தெரிஞ்சாக்க. ஃபெய்த்னாக்க நம்ம வந்து ஆண்டவர் என்ன பண்ணுவாருங்கிறது விசுவாசம். ஆண்டவரால் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறது அவிசுவாசம், பயம். இது ரெண்டும் எதிர்மறையான சக்திகள். நம்ம கிறிஸ்து உள்ள இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சாக்க நமக்கு வந்து விசுவாசம் வர ஆரம்பிக்கும். பிதா உள்ள இருக்கிறாரு, கிறிஸ்து இருக்கிறாரு, கிறிஸ்துக்குள்ள பிதா இருக்கிறாரு. அந்த திருத்துவ தேவன் இருக்குல்ல, கிறிஸ்டாலஜின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, ட்ரினிட்டி இஸ் லிவிங் இன் அஸ் பவர்ஃபுல்லி. இன்னொரு முக்கியமான சத்தியம் என்னன்னாக்க, ட்ரினிட்டி cannot be separated. திருத்துவத்தை பிரிக்கவே முடியாது. ஆதியாகமம் 1 வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எங்கே பார்த்தாலும் திருத்துவம் எல்லா இடத்துலயும். எங்கே பிதா இருக்கிறோம் அங்கே குமாரன் இருக்கிறாரு, எங்கே குமாரன் இருக்கிறாரோ அங்கே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. அந்த மாதிரி வெளிப்பாட்டு ஞானம் நமக்கு தேவை. ஏன்னாக்க மக்கள் வந்து கிறிஸ்துவ பார்க்க முடியாது, நம்ம தான் அவருடைய சரீரமாக இருப்பது. பாத்தீங்கன்னாக்க 1 கொரிந்தியர் 12:27 போட்டிருக்கோம், நாமே கிறிஸ்துவின் சரீரம்னு போட்டிருக்கோம். அப்படின்னா நம்ம தான் அவருக்கு பாடி, அவருக்கு வேற உடம்பு கிடையாது, நம்ம தான் அவர் பாடி. மற்றவங்க வந்து கிறிஸ்துவ பார்க்க முடியாது. இப்ப பேதுருவும் யோவானும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3வது அதிகாரத்துல போனாங்க, கோயிலுக்கு, ஆலயத்துக்கு போனாங்க. அங்கே இருக்க அந்த ஊனமான இருக்காட பார்த்து பேசினாங்க. பேசும்பொழுது அங்கே கிறிஸ்துவை பாருன்னு சொல்லல, என்னை பார் அப்படின்னாங்க. அப்படின்னா என்ன? என்னை பார்த்தா நீ கிறிஸ்துவ பார்க்க வேண்டாம், கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரு, லுக் அட் மீ அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆஃப் நாசரத் செட் யூ ஃப்ரீ அப்படிங்கிறாரு பீட்டர். அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியும் எப்ப நமக்குள்ள அந்த உணர்வு இருக்கும்போது. பாருங்களேன், இந்த முக்கியமான சத்தியத்தை நம்ம வந்து எப்பவுமே தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டாக்க நம்ம வந்து பேதுரு மாதிரி நம்ம வியாதியஸ்தர் மேல கையை வைப்போம், அவங்களுக்கு சுகமாகும். இப்ப மார்க் 16 போட்டிருக்குல்ல, மார்க் 16:17, விசுவாசிக்கிறவர்கள் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினிலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை கொடுத்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கையை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா 1:4 போட்டிருக்கேன், பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவன். He who is in me is greater than he who is in the world. இப்போ உலகத்துல யார் இருக்கா? சாத்தான் இருக்காப்ல, டெவில் இருக்காப்ல. டெவிலுக்கு வல்லமை இருக்கு, ஆனா அதிகாரம் கிடையாது. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தாரு, சிலுவையில வெற்றி சிறந்தாரு. வெற்றி சிறக்கும் போது அந்த சாத்தான் இருக்க அதிகாரத்தை எடுத்து நம்ம கிட்ட கொடுத்துட்டாரு. சாத்தானுக்கு வல்லமை இருக்கலாம், அதிகாரம் கிடையாது. நம்ம கிட்ட தான் அதிகாரம் இருக்கு, கிறிஸ்துவின் வல்லமை நமக்குள்ள இருக்கு. அந்த வெளிப்பாட்டுங்க நம்ம வந்துட்டாக்க நம்ம அதிகாரத்தை நல்ல ஸ்ட்ராங்கா பிரயோகிக்க ஆரம்பிப்போம், வல்லமை உபயோகப்படுத்த ஆரம்பிப்போம். நமக்கு அந்த அதிகாரம் தெரியணும். இப்ப அந்த அதிகாரம் தெரியுது எப்படின்னாக்க, இந்த வசனங்களை தியானம் செய்யணும். நம்ம உலகத்தில் இருக்கிற நம்ம வந்து மனசுல நம்ம வந்து தலையில மட்டும் புரிஞ்சுக்கிட்டா பத்தாது, நமக்கு வெளிப்பாட்டிங்கன்னா ஆவியில தெரியணும், சந்தேகம் வர தெரியணும். கிறிஸ்துவ அதிகாரத்தை நம்ம கிட்ட கொடுத்திருக்காரு. பாத்தீங்கன்னாக்க ஆதியாகமத்துல ஆதாமும் ஏவாளும் இழந்த எக்கபோர்டுமாங்க, க்ளோரி. அந்த கபோர்டுனா க்ளோரி, அந்த க்ளோரியை இழந்துட்டாங்க அவங்க, ஆதாமும் ஏவாளும். அப்புறம் இயேசு கிறிஸ்து வந்தாரு. அப்போ ஆதாமும் ஏவாளும் அந்த க்ளோரியை, அந்த மகிமை இழந்ததால எப்படின்னாக்க, இப்போ வந்து இங்க அமெரிக்காவில் நான் இப்ப கூட பார்த்தேன், நிறைய கிறிஸ்துமஸ் தாத்தாக்கள் லைட் போட்டு வச்சிருப்பாங்க. லைட் போட்டா கிறிஸ்துமஸ் தாத்தா பிரைட்டா எரிஞ்சுக்கிட்டு இருக்கும், அப்படி இப்போ ஒளி பயங்கரமா தெரியும் கிறிஸ்துமஸ் தாத்தாக்கள் லைட் இருக்குது. 9 மணிக்கு கடை மூடும்போது சுவிட்ச் ஆஃப் பண்ணுவாங்க, பசுக்குன்னு அவர்கிட்ட லைட்டே தெரியாது, கிறிஸ்துமஸ் தாத்தா இருக்கிறதே தெரியாது. அந்த மாதிரி ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் க்ளோரி கபோர்டு இருந்துச்சு. எப்ப அவங்க பாவம் பண்ணாங்களோ அந்த கபோர்டு அவங்களை விட்டு போயிருச்சு. அப்ப இயேசு கிறிஸ்து வந்தாரு. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவர் வந்து அவருக்கு மட்டும்தான் ஆவி பிரகாசிக்குது, லிவிங் ஸ்பிரிட்டோட அவர் ஒருத்தர் தான் வந்தாரு. அது வரைக்கும் எல்லாருக்குமே டெட் ஸ்பிரிட், எல்லாம் இழந்துட்டாங்க ஆதாம் ஏவாள் மூலமா. வந்து இயேசு கிறிஸ்து லிவிங் ஸ்பிரிட், அவர் வந்தாரு. வந்து சாத்தான சிலுவையில வெற்றி சிறந்து சாத்தான்ற அதிகாரத்தை எடுத்து நம்ம கிட்ட கொடுத்துட்டாரு. அவரு நம்ம கிட்ட தான் இப்ப அதிகாரம் இருக்கு. அந்த அதிகாரத்தை நமக்கு தெரிஞ்சுக்கிட்டாக்க உலகத்தில் இருக்கிறவர்களும் எண்ணில் இருக்கிறவர் பெரியவர் நம்ம அறிக்கையிட முடியும். எப்ப அந்த அதிகாரம் தெரிஞ்சுக்கும் போது, கலோஷியன்ஸ்ல படிச்சீங்கன்னா நிறைய இருக்கும், இப்படின்னு போட்டிருப்பாரு, சிலுவையில வெற்றி சிறந்தன போட்டு, நமக்கு எதிராக இருந்த கையெழுத்தை குலைத்து. அப்படின்னா என்ன? நமக்கு எதிராக இருந்த லா,
அதையெல்லாம் குலைத்து சிலுவையில வெற்றி சிறந்தான்னு போட்டிருக்கோம். வெற்றி சிறந்து அவர் அதிகாரத்தை நமக்கு கொடுத்துட்டாரு. அதை நமக்கு தெரிஞ்சுக்கணும். அந்த படிச்சு தியானம் பண்ணி தெரிஞ்சு கொள்ளும் பொழுது நமக்கு அதுல விசுவாசம் உண்டாகும். அப்படி விசுவாசம் உண்டாகும் பொழுது நமக்கு அந்த அதிகாரத்தை பிரயோகிக்க ஆரம்பிப்போம். இன்னும் இடத்துல போட்டிருக்கோம், 1 Corinthians 6:17 போட்டிருக்கோம், he that is joined unto the Lord is one spirit. ஆண்டவரோட இணைக்கப்பட்டவங்க ஒரு ஆவின்னு போட்டிருக்கோம். அப்படின்னா என்ன? நம்ம எல்லாரும் கிறிஸ்துவன் சரீரம், எல்லாம் கிறிஸ்துவன் சரீரம். கிறிஸ்துவானவர் தலையாக இருக்கிறார். நம்ம எல்லாரையும் இணைக்கிறது பரிசுத்த ஆவியானவர். நம்ம ஒன் ஸ்பிரிட்டா இருக்கோம். அந்த பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவும் ஒண்ணு. அந்த வெளிப்பாட்டு ஞானம் தான் நமக்கு முக்கியமானது. அப்படி தெரிஞ்சு கொள்ளும் பொழுது நம்ம மகிமையில நடக்க ஆரம்பிப்போம். நமக்கு நாம் யார் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்ம விசுவாசிக்க முடியும். விசுவாசிச்சதான் உங்களுக்கு அதிசயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இங்க இங்கிலீஷ் ஒரு பழமொழி உண்டு, there cannot be any manifestation without expectation பாங்க. அப்படின்னா என்ன? எந்த விதமான அதிசயம் உங்களுக்கு நடக்காது நீங்க விசுவாசிக்கலனாக்க. நீங்க விசுவாசிக்கணும், அப்பதான் நடக்கும். பாருங்களேன், நீங்க ரட்சிப்புக்குள்ள வர்றதுக்கே நீங்க ஆண்டவர் விசுவாசிச்சீங்க, விசுவாசி ரட்சிப்புக்குள்ள வந்தீங்க. உங்களுக்கு உங்களுக்கு குணமாகணுமா, சுகமாகணுமா, நீங்க ஆண்டவரை விசுவாசிச்சீங்க. அதுக்காக வசனத்தின் மூலமாக. அந்த மாதிரி விசுவாசிக்கும் பொழுது நமக்கு ஆண்டவர் மாதிரி, இயேசு கிறிஸ்து மாதிரி நம்ம இந்த உலகத்துல வாழ முடியும். இப்ப பாருங்க, எனக்கு இங்க ஒரு போதகர் தெரியும், யூசன் பட்டணத்துல, அமெரிக்கால. அவர் ஒரு முந்தைய அந்த கதை சொல்லியிருக்கேன், நகைச்சுவையான கதை நான் சொல்றேன் உங்களுக்கு திருப்பி. ஒரு பெரிய நாய் வச்சிருந்தாராம், அல்சேஷன். கிட்டத்தட்ட 50-60 பவுண்ட் அல்சேஷன், பெரிய நாய். அதை கூட்டிகிட்டு அவர் சாயங்காலம் பெருமையா வாக்கிங் போவாராம். என்ன தைரியம்னாக்க, யாரும் என்ன நெருங்க முடியாது, யாரும் நம்ம வழிப்பறி கொலைக்காரங்க ஒன்றும் பண்ண முடியாது, மக்கள் யாரும் என்கிட்ட மறைக்க முடியாது, எந்த நாயை என்ன அட்டாக் பண்ண முடியாது, எனக்கு நான் பெரிய நாய் வச்சுக்கன்னு சொல்லிட்டு இருட்டில் அவர் வாக்கிங் போவாராம். காலையிலையும் போவாராம், நைட்டும் போவாராம், பெருமையா அந்த நாய் கூட்டு போவாராம். அவ்வளவு பெரிய நாய் அது. அப்ப ஒரு நாள் அவர் போயிட்டு இருக்கும் பொழுது குட்டியா ஒரு குச்சி நாய், இங்க சொல்லுவாங்க மால்டீஸ்ன்னு சொல்லிட்டு, குட்டியா இருக்கும் நாய், ரொம்ப குட்டி நாய், 5 பவுண்ட் தான் இருக்கும். இந்த போதகரோட நாய் 60 பவுண்டு, அந்த குட்டி நாய் 5 பவுண்டு தான் இருக்கும். அப்ப அந்த குட்டி நாய் தெரு ஓரத்துல இன்னொருத்தருங்க வாக்கிங் கூட்டு போனாங்களாம். அப்ப அந்த குட்டி நாய் இந்த பெரிய நாயை பார்த்து ஊன்னு பயங்கரமா தாக்கி குறைக்குதான். குறைச்சதும் இந்த பெரிய நாய் அப்படியே துவண்டு படுத்து இவருக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிச்சான். உடனே வெக்காம போச்சான், என்னது இவ்வளவு பெரிய நாய் இப்படி குட்டி நாயை கண்டு பயப்படுது அப்படின்னு அவர் யோசிச்சாராம். இப்போ அவருக்கு புரிஞ்சுதான், இந்த பெரிய நாய்க்கு தான் எவ்வளவு பெரியவன்னு தெரியல. குட்டி நாய்க்கு சின்ன குட்டியா இருந்தா கூட அது தன்னை பத்தி பெருசா நினைச்சுக்கிச்சு. அந்த மாதிரி தான் நம்ம நாம் யாரு நம்ம அறிஞ்சுக்கணும். அப்படி அறிஞ்சு கொள்ளும் பொழுது நம்ம வல்லமையாக நடக்க முடியும். ஏன்னாக்க இப்ப பாருங்களேன், ஆண்டவருக்கு நீங்கள் நான் சரிதான், உங்களையும் என்னையும் நம்பிதான் ஆண்டவர் இந்த சுவிசேஷத்தை, மகிமையான சுவிசேஷத்தை கொடுத்திருக்காரு. நம்ம எல்லாம் கிறிஸ்துவின் ஸ்தானாபதிகள். நம்ம அவருக்காக வெளிச்சம் கூட அவருக்காக சுடர்படணும். நம்ம போய் மற்றவங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்தணும். இந்த உலகத்தை யாரெல்லாம் மாற்ற முடியும்னாக்க விசுவாசிகளை மட்டும்தான் மாற்ற முடியும். எவ்வளவோ கிளீனிங் ப்ரோக்ராம்ஸ் கொண்டு வராங்க, எவ்வளவோ ப்ரோக்ராம்ஸ் கொண்டு வராங்க, ஆனா எதுவும் மாறல. ஏன்னாக்க மனமாற்றம் இல்லை. பாருங்களேன், ஒரு டைம் இருக்குன்னு நினைக்கிறேன், சொல்றேன் உங்களுக்கு. இன்னொரு விஷயம் சொல்றேன். 1960, 70, 80 பாத்தீங்கன்னாக்க அமெரிக்கால மது ஒழிப்பு திட்டம் கொண்டு வந்தாங்க. மது ஒழிப்பு திட்டம்னு கொண்டு வந்தாங்க. இந்த சாராயத்தெல்லாம் பேன் பண்ணாங்க. அப்ப அல் கப்போன் மாதிரி பெரிய பெரிய தாதாக்கள் கள்ள சாராயம் காய்ச்சிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. அப்ப இந்த மாதிரி மது ஒழிப்பை கொண்டு வந்த பிறகு அமெரிக்கால குடிக்கிற பிரச்சனை ரொம்ப குறைஞ்சு போச்சு. சரி, எல்லாம் சரியாயிருச்சுன்னு நினைச்சாங்க. ஆனாக்க அதுக்கு பதிலாக போதை மருந்துகள் வர ஆரம்பிச்சிச்சு 80-90. அப்படின்னா பிரச்சனை தீர்வு ஆகல. அப்படின்னா பிரச்சனை எப்படிதான் தீர்க்கிறது? இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் எப்படித்தான் தீர்க்கிறது? மனமாற்றம், மறுரூபமாகுதல். நம்ம மக்கள் ரட்சிக்கப்படும் பொழுது, அவங்க இயேசுவை நினைக்கும் பொழுது, இயேசு பின்னாடி வரும் பொழுது அவங்க மனது மாறும். அப்ப அவங்க போதை மருந்துகள் நாட மாட்டார்கள். அதனால உண்மையான மாற்றம் வரணும் என்ன? கிறிஸ்துவன் சரீரத்தால் தான் வரும். இன்னொரு போட்டிருக்கோம், கவர்மெண்ட் இஸ் ஆன் ஹிஸ் ஷோல்டர்ஸ்னு போட்டிருக்கோம். இந்த அரசாங்கம் கிறிஸ்துவின் தோல்ல இருக்குன்னு போட்டிருக்கோம். கிறிஸ்துவன் தோல் யாரு? நம்ம தான். கிறிஸ்துவன் பாடி, அவர் தான் தலை, நம்ம தான் தோல், நம்ம மேலதான் இருக்கு. அதனால நாம் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். அப்படின்னாக்க ஒளி நமக்குள்ள வந்துருச்சுன்னு தெரியணும். கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறாரு, எழும்பி பிரகாசி ஒளி வந்ததுன்னு சொல்றாங்கல்ல, அதுதான் இந்த ஒளி தான். அது அந்த கிறிஸ்துவான ஒளி நமக்குள்ள இருக்கிறாரு.
அப்படிங்கிற வெளிப்பாட்டு ஞானம் நமக்கு வரும் பொழுது நம்ம கிறிஸ்து போல நடக்க ஆரம்பிப்போம். அப்படி கிறிஸ்து போல நடக்க ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு மகிமையான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அப்ப மக்கள் மாறுவாங்க, மக்கள் ரட்சிக்கப்படுவாங்க. இந்த புது வருஷத்துல நம்ம ஒரு குறிக்கோளை வச்சுக்கணும். இயேசு நமக்குள்ள இருக்கிறாருங்கிற வெளிப்பாட்டு ஞானத்தோட போய் சுவிசேஷம் சொல்லி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும். அப்பத்தான் சமுதாயத்துல ஒரு மாற்றம் உண்டாகும். எப்ப நம்ம கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறாருன்னு தெரிந்து கொண்டு சும்மா இருக்காம நம்ம போய் அதை கொடுக்கணும். வி ஹாவ் த லிவிங் பிரெட். அந்த பிரெட்டை மக்களுக்கு கொடுக்கணும். கொடுக்கும் பொழுது அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். இப்ப நான் இன்னொரு கதை ஒன்று ஞாபகத்தை சொல்ல டைம் இருக்காங்க? இது என்ன கதைனாக்க, ஜே சில்வஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒலிம்பிக் வீரன் இருக்காரு. அவர் 1990லயோ 2000 அவர் அமெரிக்காவுக்கு தங்கப்பதக்கம் வாங்கின ஆள். அவர் என்ன பந்தயத்துல ஒலிம்பிக்ஸுக்கு போனாருனாக்க, இந்த தட்டு எறிதல், டிஸ்கஸ் த்ரோன்னு ஒன்று இருக்கு. அதுல பெருசா பெரிய பாடி இருக்கவங்க எல்லாம் இந்த டிஸ்கஸ் எடுத்துட்டு வருவாங்க, தட்டு எடுத்துட்டு வருவாங்க. சுத்தி கித்தி 3வது சுத்து சுத்தும் போது அதை விட்டு எறிவாங்க. யார் எவ்வளவு தூரம் விட்டு எறிகிறாங்களோ அவங்களுக்கு தங்கப்பதக்கம் கிடைக்கும். எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு தூரம் போட்டணும் தூக்கி. அவர் ரொம்ப பிரபலம். அப்ப கல்லூரியில ஒருத்தர் ஒரு பையன் படிச்சுட்டு இருந்தானா, நான் ஜே சில்வஸ்டர் மாதிரியே நான் தட்டு எறிஞ்சு தங்கப்பதக்கம் வாங்க போறேன் என் கல்லூரிக்கு. நான் என் கல்லூரியை ரெப்ரசென்ட் பண்ணி நான் ஒலிம்பிக்ஸுக்கு போக போறேன்னு சொல்லிட்டு அவர் வீடியோவை பார்த்துக்கிட்டே இருந்தான். அவர் தட்டு எறியும் வீடியோவில் போட்டு போட்டு போட்டு, அப்பெல்லாம் டிவி கிடையாதுல, டிவிடி தானே, ஸ்ட்ரீமிங் கிடையாதுல, டிவிடியில் போட்டு போட்டு ரிப்பீட்ல போட்டு போட்டு அவர் எப்படி காலை வைக்கிறாரு, எப்படி சுத்துறாரு, எப்படி ரிலீஸ் பண்றாருன்னு அவன் திருப்பி 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 போட்டு போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தானாம். ஆனாலும் அவனால போட முடியல. அவனுக்கு ஒரே சோகம் போச்சான். அப்ப திங்க் பண்ணானா, இவ்வளவு முயற்சி பண்ணியும் பண்ண முடியலையே, நான் கிட்டத்தட்ட 6 மாசமா ட்ரை பண்ணிட்டேன், பண்ண முடியல. அந்த ஜே சில்வஸ்டர் எனக்குள்ள வந்துட்டாருனாக்க நான் அவர் மாதிரி போட முடியும் அப்படின்னு நினைச்சானோ. அது கருத்து என்னன்னாக்க, எப்படி அந்த 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 மாணவன் ஜே சில்வஸ்டர் நமக்குள்ள வந்தாக்க தட்டி எறிய முடியும்னு நினைச்சானோ, அந்த மாதிரி தான் நம்ம கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறாரு. அவன் நினைக்கிறான் ஜே சில்வஸ்டர் அவருக்குள்ள தட்டி எறியணும்னு. நமக்கு தெரியும் கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறாருன்ட்டு. அப்படின்னா என்ன, நம்ம அவர் இருக்கிறாருங்கிற வெளிப்பாட்டு ஞானத்தை தெரிந்து கொண்டு வேதத்தை படிச்சு அந்த வெளிப்பாட்டு ஞானத்தோட நாம் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். அந்த ரெவலேஷன், கிரைஸ்ட் இன் மீ தி ஹோப் ஆஃப் க்ளோரி, கிறிஸ்து எனக்குள்ள இருப்பதனால மகிமையான விஷயங்களை செய்ய முடியும்னு நான் நம்புறேன், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படிங்கிற வெளிப்பாட்டு ஞானம் நமக்கு எல்லாம் தேவை. ஒரு சின்ன ஜெபத்தோடு முடிப்போம். இந்த வருஷம் திருப்பி படிச்சுட்டு, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே இருப்பதே இந்த ரகசியம். தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, எழும்பி பிரகாசி ஒளி வந்தது என்று சொன்னீரே, கிறிஸ்து எங்களுக்குள்ள இருக்கிறார் என்று சொன்னீரே, அந்த வெளிப்பாட்டு ஞானத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் தாரும் ராஜா. அந்த வெளிப்பாட்டு ஞானம் சுடர்விட்டு எரியட்டும். அந்த வெளிப்பாட்டு ஞானத்தை கொண்டு அவர்கள் அதிசயங்களை செய்வார்களாக. வியாதியஸ்தர் மேல் கையை வைத்தால் வியாதியஸ்தர் சுகமாவார்கள் என்று சொன்னீரே, அது நடக்கட்டும் ராஜா. கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் ஆசீர்வதியும், அவர்களுக்கு சுகம் கொடும், அவர்களுக்கு வெளிப்பாட்டு ஞானத்தை கொடும். அன்பு இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென், ஆமென், ஆமென்.